கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் காலை பொழுதில் என் மனதில் பலவிதமான எதிர்மறையான சூழல்களை குறித்த சிந்தனை வந்தது. அந்த நேரத்தில் எதை பார்த்து நம்பிக்கையாக இருக்கிறது, எதை பார்த்து சந்தோஷப்படுறது அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. ஒரு அசௌரியமாக நான் ஃபீல் பண்ணேன். எல்லாமே நமக்கு எதுவுமே ஒரு ஹோப் கொடுக்கறது மாதிரி, ஒரு நம்பிக்கை கொடுக்கறது மாதிரி, இல்லை ஒரு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிற ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் இருதயத்தில் வந்த ஒரு சிந்தனை என்னென்னு சொன்னால், கர்த்தர் இருக்கிறார், கவலை விடுவோம், அவர் பார்த்துக்குவார். ஏன்னா வேறு நிறைய விஷயங்களை பார்த்து நம்பிக்கையோடு இருக்கிறது ஒன்றும் தெரியலை. வேறு நிறைய விஷயங்களை சிந்தித்து நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கும் முடியலை. இல்லை யாரையாவது மையப்படுத்தி யோசித்தோம் ஒரு நம்பிக்கை பெற வழி இல்லை. ஆக எங்கேயும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படும்படியான ஒரு சூழல் இல்லாத பொழுது இருதயத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு உணர்வு என்னவென்றால், கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார், கவலை விடுவோம். வாழ்க்கையில் சில நேரங்களில் உங்களுக்கும் அதுதான். கர்த்தர் இருக்கிறார் பிரதர், கவலை விடுங்க, அவர் பார்த்துக்குவார், அந்த மாதிரி சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், சில நேரங்களில் நமக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் பிளாங்காக இருக்கும். எதையும் பார்த்து சந்தோஷப்படுறது மாதிரி, நம்பிக்கைப்படுறது மாதிரி நமக்கு ஒன்றுமே இருக்காது. அப்போ அந்த சூழலை எப்படி கடந்து போகிறது அப்படின்னு கேள்வி வரும். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ணுறது. எல்லாவற்றுக்கும் மத்தியில் நாம் கர்த்தரோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறார், அனைத்து அதிகாரங்களை வல்லமையுடைய அவர் இருக்கிறார், அவர் எதையாவது நமக்கு செய்யாமல் இருக்க மாட்டார். அதற்காகத்தானே நம்ம அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கவலைப்படுவதற்கு தேவையில்லாதபடிக்கு ஆண்டவர் உதவி செய்வார். கவலை வரத்தான் செய்யும், சோர்வு வரத்தான் செய்யும், சஞ்சலம் வரத்தான் செய்யும், நம்பிக்கைக்குரிய காரியங்கள் ஒன்று இல்லாத போல் இருக்கும். ஆனால் கர்த்தரை மையப்படுத்தி நாம் வாழுகிற பொழுது நமக்குள்ள ஆண்டவர் ஒரு நம்பிக்கை உணர்வை கொடுப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆக கைவிட்டப்பட்டது போன்ற ஒரு சூழல் இருந்தாலும் கூட அதையும் நாம் கடந்து போகும்படியாக ஆண்டவர் எதையாகிலும் ஒன்று செய்வார். சிக்லாக் என்ற இடத்துல தாவீது வருகிற வேளை எல்லாம் போயிடுச்சு, நம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவனுடைய இருந்தவர்களும் எதிராக வந்துட்டாங்க, மனைவிகளை இழந்துட்டாங்க, பிள்ளைகளை இழந்துட்டாங்க, சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, ஒன்றுமே இழக்கிறதுக்கு இல்லை. அந்த நேரத்தில் தாவீது தன்னையும் தனக்கு சுற்றிலும் இருக்கிற சூழலாம் கவனித்து பார்த்த பொழுது ஒரு ஹோப் கொடுக்கறது மாதிரி, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்ன பார்க்குறோன்னா, 1 சாமுவேல் 30ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். வேறு எதன் மேலும் இப்போ பார்வை கொண்டு சென்று அதனுடைய விளைவாக மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை தைரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தேர் இஸ் நோ சான்ஸ். ஆனால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு போதுமானவராக இருந்தார், சூழலை கடந்து போவதற்கு உதவி செய்தார். எல்லாம் எதிர்விதமாக வந்தது, ஆனால் ஆதரவாக நிறைய காரியங்களை அவனுக்கு ஆண்டவர் வைத்திருந்ததை அவன் காணும்படி செய்தார். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நிறைய விஷயங்கள் அன்கிளியராக தான் இருக்கும், ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அது ஆண்டவருக்குள்ளே நம்ம ஆழமாக இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கும். சிலவில் விசுவாசம் கூட ரொம்ப பெருசாக செயல்படாது, என்ன எது எப்படி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று, கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார், கவலை விடுவோம், ஏதாவது நல்லது ஆண்டவர் நமக்கு செய்வார். ஏனால் அவரை நான் சார்ந்து வாழ்கிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக நாம் நமக்குள்ள உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து விட்டோம் இல்லை, அவ்வளவு நம்ம விசுவாசத்தை வைக்கிற பொழுது அவர் நம்முடைய இருக்கிறாராங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணணும். அவருடன் இருப்பதற்கு நாம் உறுதியாக இருக்கணும். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் விரும்புகிற விதமான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நான் வந்து இருக்கும் பொழுது, கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார். நாளை தினம் அவர் பார்த்துக்குவார். நாளை தினம் கவலையை குறித்து இன்றைக்கு கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே அருகில் போகும் பொழுது அங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல காரியம் நிகழும்படியான சூழலை உருவாக்குவார். எனவே நம்பிக்கையோடு இருப்போம், தைரியத்தோடு இருப்போம். கர்த்தர் இருக்கிறார், கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் எதையாக நமக்கு செய்வார். அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.